ஒரு சில படங்கள்ல ஒரு சில பாடல்கள் நமக்கு கிடைக்கல, அதை தேடி அலைஞ்சு மண்டகாட்சி போச்சு. அப்படி மண்டகாண்ட உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர் தொப்பி இருக்கு பாத்தீங்களா, ஒரு விசேஷமான தொப்பி. டாக்டர் சாந்தாராமுக்கு பிடித்த தொப்பி அது. அந்த தொப்பி அது உள்ள இருக்கிறது இன்னும் பிடிக்கும். உள்ள என்ன இருக்கும் எனக்கு தெரியல. 1950 இருந்து 60 வரைக்கும் 10 ஆண்டுகள்ல வெளிவந்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதில் உள்ள எல்லா பாடல்களையும் ஊர் ஊரா அலைஞ்சு கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு பகீரத சாதனை, அசுர சாதனை. இந்த சாதனைக்கு நாம் அவரை பாராட்ட வேண்டும். வாங்க பாராட்ட வேண்டும். பாதி பேருக்கு என்னை பற்றி தெரியும், பாதி பேருக்காக சொல்கிறேன். நான் கடலூர் மாவட்டம் பெண்ணாடங்கிற ஊரை சேர்ந்தேன். சின்ன வயசுலேயே இந்த இசைத்தட்டு கிராம ஃபோன் கட்டி நான் பிறக்காதுக்கு முந்தைய எங்கள் வீட்டில் பழக்கத்தில் இருந்ததால் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, அதில் இருந்தே வந்துச்சு. அடுத்தடுத்து எனக்கு வாங்கி அதுங்க இந்த பாடல் பைத்தியம் உங்களோட போல எனக்கும் மிகப்பெரிய பைத்தியமாக இருந்தது. பைத்தியத்துக்கு ஐயா சொன்ன மாதிரி பல இடங்களில் சுற்றி பாடங்கள்லாம் தேடி செஞ்சு எடுத்து வச்சிருந்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுறது ஐயாவுடைய செஞ்சு. அவங்ககிட்ட கிடைச்சப்ப தான் எனக்கு ஒரு ஓரளவு ஒரு திருப்தி கிடைச்சி. அதுவும் அப்புறம் பூர்த்தி ஆகும். அதுக்கு பிறகும் ஐயாவுக்கு செஞ்சது அவங்களிடம் கிடைச்ச பாடல்கள் மூலமாக ஓரளவு மதிப்பு. பல்வேறு ஊர்களில் பவானி நான் பட்டியலிட்டு என்ன சொல்கிறேன் இல்லை, இந்த மாதிரி எல்லா ஊர்களையும் அளவுக்கு பாடல்கள் சொல்லி வச்சுருக்கேன். அந்த செயலை செஞ்சிருந்தாலும் இந்த சுந்தரவரி தான் அந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த 10 ஆண்டு கால பாடல்களை நான் சேமிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது சுந்தரவரி. அந்த நாட்டு கருத்து அதில் கிடைச்ச பாடல்கள், நல்ல நண்பர்கள் கொடுத்த பாடல்கள், என்கிட்ட இல்லாத பாடல்கள் எல்லாமே சொல்லி தான் அந்த வேலை செஞ்சுருக்கேன். என்னை பற்றி சிறு அறிமுகம் சொல்லிடுறாங்க. வறுமையின் சுந்தரவரியில் நான் சொல்லாத ஒரு தகவல், யாருக்கும் தெரியாத தகவல் ஒன்று. நான் 8ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படித்தேன். அது படிக்கல. அந்த காலகட்ட நிகழ்வுகளை சொல்ல போனால் என்னால் பேச முடியாது. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 3 கிலோமீட்டர் நடந்தே போய் படிச்சுட்டு வரேன். படிக்கல ஏறாது. சுந்தரபுரம் பாரதத்தில் அங்கே அது பள்ளி கொடுக்கல. வீட்டில் அந்த ரேடியோ, அந்த கிரிக்கெட் ரேடியோ ஒரு பலகையில் வச்சுருக்காங்களே, அது கீழே விழுந்துருமோ, அது அப்பா பாதுகாப்பாக வைக்கலாமே. இந்த சிந்தனை தான். சாயங்காலம் என்ன பாட்டு போடும், காலையில் என்ன பாட்டு போட்டாங்க, இதே சிந்தனை தான் சாதில் உட்காந்துருக்கு. படிப்பு ஏறல, படிப்பில் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. முழுக்க முழுக்க திரைப்படங்கள், திரைப்பட பாடல்கள், இதை பற்றிய சிந்தனை தான் அங்கே இருக்கும்போது இருக்கும். பசங்களோட கூட்டிகிட்டு அதே தான் போச்சு. அந்த வருஷம் பள்ளிக்கூடத்தை நிறுத்திட்டேன். 8ஆம் வகுப்பு நிறுத்துறதுங்கிறது 9ஆம் வகுப்பு மாற்றினாங்க. 9ஆம் வகுப்பு 3 மாதம் கழித்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். போகல, என்னை படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ணேன், எங்கள் அம்மா ரொம்ப சிரமப்பட்டு அவங்க செருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செருவாடு பணத்தில் 13 ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஃபீஸ் கொடுத்தாங்க. அவங்க சொல்லி சொல்லிட்டாங்க. அப்பவும் பாதிலே நிறுத்திட்டேன். சினிமா பாட்டை கேட்டு இது நிறுத்தி இல்லாத பொழுது கொடுத்தேன். நம்ம பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மா ரொம்ப வச்சுருக்காங்க. அதில் ஒரே ஒரு பயனுள்ளது தான் இந்த எலக்ட்ரிசிட்டி தொழில், மோட்டார் ரீவெண்டிங் செய்கிறது, அந்த ஈடுபாடு கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரேடியோவில் பிரித்து போட்டு நோண்டுறது, அந்த ஈடுபாடு இருந்தது. திறமை வாங்கி கேட்டது, இதெல்லாம் இருக்குது. 67, 65 அதுதான். அது என்ன அப்படியே அந்த துறையிலேருந்து அப்புறம் டெலிவிஷன் துறைக்கு பார்த்துச்சு. திருமணம் 80 ஆகும்போது இதெல்லாம் எங்கள் ஊருக்குள்ள போகுது, எல்லாம் சினிமா நிறைய போகுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்களேன்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இந்த என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணை நமக்கு நம்பி வந்துச்சு. திருமணம் செஞ்சு புது வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கு இதெல்லாம் சரியான முறையில் செய்யாது போயிட்டாக்க இருந்தாலும் இந்த பிள்ளைகள் சொல்லுவோம், இல்லை ஊரார்கள் சொன்ன மாதிரி நம்ம உருட்டாமல் போயிடுவோம். ஒரு பயம் இருந்த காரணத்தால் என்னுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகளையும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த கஷ்டம். எந்த பின்புலமும் இல்லை. என்னுடைய தொழிலை செஞ்சு ஒரு 25 ஆண்டு காலம் 80லேருந்து
2005 வரையிலும் எனது குடும்பம், எனது பிள்ளைகள் கிடைக்கும் போது சினிமா படம் இன்னைக்கு அவங்களாம் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன், நம்ம பேசியிருக்கேன் வெறும் சினிமா படம்னு போனவே நம்ம வாழ்க்கையை கீழாக இருக்கக்கூடாது. அந்த பயம் அந்த காலத்தில் பெற்றோர்கள் இருக்குது, நமக்கு இருக்குது. நம்ம அதை போய் செய்யலை, நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். சினிமா படம் மட்டுமே படிச்சுட்டு நான் வீணாக்கிங்களே வெற்றி அடைஞ்சா இன்றைக்கி நல்ல நிலையில் என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க. 2 பையன்கள், ஒரு பெண், 3 திருமணம் செய்திருக்கேன். 3 பிள்ளைகள் இருக்குது. 3 பேருமே என்னை தாத்தாவாக்கி நான் மகிழ்ச்சியோட நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்போ இல்லையா வந்த வேலை இந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைக்கு வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத நாள் இந்த நாள். உண்மையிலே சொன்னாங்க, இது என்ன எத்தனை நாளைக்கு பதிவு பண்ண சொல்ல முடியாது. எல்லாரும் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஐயா பணத்தையும் சம்பாதிச்சாங்க, பாடலையும் சம்பாதிச்சாங்க. இந்த பாடல்கள் எல்லாருக்கும் ஒரு தலைமை பீடமாக இருக்கும். இன்னைக்கு இவங்ககிட்ட பாடல் போகாத ஆட்களே இல்லை. அதை நிச்சயமாக சொல்லணும். இவ்வளவு பாடல்கள் சேமித்து வச்சுருக்காங்க. இந்த பாடல்கள் இன்னும் கூட கிடைக்காத பாடல்கள்லாம் இவங்க சேமிக்கணும். இந்த விஷயம் மிக சிறப்பாக வளரணும் அப்படின்னு வாழ்க்கணும். ஐசலமாக சொல்லலாம். நான் இனிமேலும் இதை வளரணும்னு சொல்லி வாழ்க்கை.